Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu Namakkal district and Sangagiri Salem district. கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அதிர்ச்சிகரமான அண்மை செய்தியை பார்க்கிறோம். மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வினாத்தாள் கசிவு புகாரை எடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. மே 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. MBBS, BDS படிப்புகளுக்கான நீட் தேர்வு மே 3ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிலையில் அந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்டுப்பெறலாம். விக்னேஷ் முத்து, மாணவர்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வெளியாயிருக்கு. நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிற அண்மை தகவலை பார்க்கிறோம். கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், நாடு முழுவதும் கடந்த மே 3ஆம் தேதி மிக முக்கியமாக இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கிட்டத்தட்ட பல லட்சம் மாணவர்கள் இந்த ஒரு மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக நடத்தப்பட்ட அந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை மத்திய அரசின் ஒப்புதலுடன் தெரிவிப்பதாக தேசிய தேர்வுகள் முகமை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வு நடத்துவதற்கு சில நாட்களுக்கு முன்பு கேள்வித்தாள்கள் மற்றும் கேள்வித்தாள்கள் முழுமையாக வெளியான விவகாரம் பெரும் அதிர்ச்சியை சற்று நாளுக்கு முன்னதாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நீட் தேர்வு கேள்வி வினாக்கள், அதாவது தேர்வு நடத்துவதற்கு சில நாட்களுக்கு முன்பு முழுமையாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 140 கேள்விகள் அடங்கிய அந்த கேள்வித்தாள்கள் விற்பனை செய்யப்பட்டு அது சம்பந்தமாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிலரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு நடைபெறும் பொழுது இதுபோன்ற முறைகேடுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் சில நேரங்களில் இது போன்ற ஒரு விஷயங்கள் நடைபெறுவது ராகுல் காந்தி உள்ளிட்டோர் நேற்று கடுமையான தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். மிக முக்கியமாக மத்திய அரசு ஒவ்வொரு மாணவர்களின் கனவுகளோடு விளையாட வேண்டாம், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஒரு அழுத்தம் தரப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்பொழுது நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் புதிய தேதி என்பது அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேசிய தேர்வுகள் முகமை தெரிவிப்பது தனக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த தேசிய தேர்வுகள் நியாயமான மற்றும் பாதுகாப்பான முறையில் இந்த தேர்வுகளை நடத்த தயாரான நிலையில் இந்த அதாவது வினாத்தாள்கள் விவகாரம் சம்பந்தமாக தற்பொழுது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் அமலாக்கத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். அதே நேரத்தில் இந்த விவகாரம் சம்பந்தமாக குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக மத்திய புலனாய்வு துறைக்கு CBI பரிந்துரைக்க இந்திய அரசு மேலும் ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த துறையின் விசாரணைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஆவணங்களையும் உதவிகளையும் தேசிய தேர்வுகள் முகமை முழுமையான ஒரு ஒத்துழைப்பை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேசிய தேர்வுகள் முகமை இந்த முடிவை எடுத்திருப்பது தேர்வு மீண்டும் நடத்தப்படுவதால் தேர்வாளர்களுக்கு குடும்பத்திற்கும் கடுமையான சிரமம் ஏற்படுவதை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதன் மூலமாக பின்விளைவு பெரிய அளவில் ஏற்படாததற்காக நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தேர்வு கட்டணம், அதாவது மீண்டும் மாணவர்கள் தற்பொழுது தேர்வை எழுத தயாராக இருக்கிறார்கள், அவருக்கு தேர்வு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது, அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். தேர்வு மீண்டும் நடத்தப்படும் தேதிகள் மற்றும் அவர்களுக்கான அந்த ஹால் டிக்கெட் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் அதிகாரப்பூர்வ அந்த இணையதள பக்கத்தில் வெளியிடப்படும். பெற்றோர்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் பரப்புவதை முழுமையாக தடுக்க வேண்டும். உதவி எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி இந்த தேர்வு ரத்து செய்யப்படுவது பல லட்சம் மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், நிச்சயமாக விக்னேஷ் முத்து, கிட்டத்தட்ட 23 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியிருக்கிறாங்க. மிகப்பெரிய கனவுகளோடு, மருத்துவராக வேண்டும் என்ற கனவுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் இந்த தேர்வை எழுதியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு வலிய தரக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.
Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu, Namakkal district and Sangagiri, Salem district.